இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றியும் குரூப் 4 எக்ஸாமுக்கான வேகன்சி அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க, அது என்ன என்பதை பற்றியும் இதற்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கேட்டகரி வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரி நார்மலாக நீங்கள் 160 ப்ளஸ் எடுத்துருக்கணும். இதுவே பிஎஸ் டீம் எலிஜிபிளாக இருந்தால் 155 கட் ஆஃப் இருக்கணும். விடோவாக இருந்தால் 145. நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் நார்மலாக 150க்கு மேலே இருக்கணும். பிஎஸ் டீம் எலிஜிபிளாக இருந்தாலும் 150 கிட்ட இருக்கணும். விடோவாக இருந்தால் 143 அளவு இருந்தால் போதும். நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் ஜென்ரல் கேட்டகரியில் 152, பிஎஸ்டிஎம் 152, விடோவாக இருந்தால் 144. எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் நார்மலாக 149 ப்ளஸ் கட் ஆஃப் இருக்கணும். பிஎஸ்டி எலிஜிபிளாக இருந்தாலும் 149, விடோவாக இருந்தால் 140. எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் நார்மலாக 145 ப்ளஸ் இருக்கணும். பிஎஸ்டி எலிஜிபிளாக இருந்தாலும் 145 இருக்கணும். விடோவாக இருந்தீங்கன்னா 138 இருக்கணும். இந்த அளவு கட் ஆஃப் மார்க் இருந்தால் போதும். இதில் 2 அல்லது 3 மார்க் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது, குறைவும் வாய்ப்புள்ளது. குரூப் 4 எக்ஸாமுக்கான கொஷின் மிகவும் டஃப்பாக இருந்ததால் இந்த வருடம் கட் ஆஃப் மார்க் 170க்குள்ளே தான் இருக்கும். அதனால் இந்த அளவு நீங்கள் இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது. அடுத்ததாக வேக்கன்சி அதிகரிக்கப்படுவது குறித்தும் மற்றும் இதற்கான ரிசல்ட் டேட் குறித்தும் வெளியான அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். இது சம்மந்தமாக செய்தித்தாளில் ஏற்கனவே அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 4 காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளுக்கும் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தேவைப்படும் அலுவலர்கள், ஊழியர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள். இதற்காக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என பல்வேறு நிலைகளில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் வெவ்வேறு அரசு துறைகளுக்கும் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பதவிகளில் 3935 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டு அதற்கான இணைய வழி விண்ணப்பங்கள் மே மாதம் 24ஆம் தேதி வரை பெறப்பட்டன. ஏறத்தாழ 20 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான போது முதலில் 6244 காலி பணியிடங்களே இடம்பெற்றன. பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இறுதியாக காலி பணியிடங்கள் 9532 அதிகரிக்கப்பட்டது. அதுபோல் இந்த ஆண்டும் குரூப் 4 தேர்விலும் காலி பணியிடங்கள் கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகரிக்கப்படலாம் என்று தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றன. இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகரிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது, இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் 4 தேர்வில் 3935 காலி பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. இது தோராயமான எண்ணிக்கை தான். தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு பணிகள் தொடங்கும் வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இதனால் கண்டிப்பாக இதற்கான வேக்கன்சி அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக சமீபத்தில் வந்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த செய்தியிலே பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை மாதம் ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி அக்டோபர் மாதம் வெளியிடப்படும். இதனால் கண்டிப்பாக அக்டோபர் மாதம் ரிசல்ட் வெளியாவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்கான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அக்டோபர் மாதம் 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் குரூப் 4 ரிசல்ட் வெளியாகும். அடுத்ததாக பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளன. தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு கலந்தாய்வு தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே காலி பணிகள் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் கண்டிப்பாக இதற்கான ரிசல்ட் வெளியாகி கலந்தாய்வு வருவதற்குள் கண்டிப்பாக இதற்கான வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் அக்டோபர் மாதம் கண்டிப்பாக வந்துடும். அதேமாதிரி வேகன்சியும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் தற்போது குரூப் 4 குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.